ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனையுடைய துவக்கமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக சோத்திரம். ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை பூரணமாய் விளங்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, தேவ தூதர்களுடைய பிரசன்னமும் பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமும் ஆராதனை வேளையிலே கழிகூறக்கூடிய இந்த நேரத்திலும் கூட நாங்கள் பாடக்கூடிய எங்கள் பாடல்களும் ஆராதனை முறைமைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரியமுள்ளதாய் காணப்பட ஆண்டவராகிய தேவன் இவைகளையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காண இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆராதனுடைய துவக்கமாக யாவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையை துதிப்பேன் என்ற ஒரு பாடலை யாவரும் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாகவே பாடப்போகின்றோம். எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே, இறைவா உம்மையே புகழ்வே. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே, இறைவா உம்மையே புகழ்வே. தந்தையும் நீரே, தாயும் நீரே, சொந்தமும் நீரே. தந்தையும் நீரே, தாயும் நீரே, சொந்தமும் நீரே. எந்தன் வாக்கியமும் நீரே, எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே, இறைவா உம்மையே புகழ்வே. அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே. எந்தன் பாக்கியமும் நீரே, எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே, இறைவா உம்மையே புகழ்வே.
நண்பனும் நீரே, அனைத்தும் நீரே. அன்பனும் நீரே, நண்பனும் நீரே, அனைத்தும் நீரே. எந்தன் வாக்குவும் நீரே, எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே. இறைவா உம்மையே புகழ்வே. ஒளியும் நீரே, வழியும் நீரே, உண்மையும் நீரே. ஒளியும் நீரே, வழியும் நீரே, உண்மையும் நீரே. எந்தன் பாக்கியமும் நீரே, எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே. இறைவா உம்மையே புகழ்வே. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே. இறைவா உம்மையே புகழ்வே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. மற்றும் ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடப்போகின்றோம். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடப்போகின்றோம். நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு பாடலும் கூட. இணைந்து பாடும் பொழுது தெய்வ பிரசன்னம் நம் நடுவிலே கடந்து வருகிறதை பிரத்யேகமாய் நாம் பார்க்க முடியும். தொடும் என் கண்களையே
தீர வேண்டுமே. இயேசுவே என் நோய்கள் தீர வேண்டுமே. அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே உமதன்பு பெருக வேண்டுமே. தொடும் என் இதயத்தையே உம்மன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே உமதன்பு பெருக வேண்டுமே. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே காண வேண்டுமே. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே காண வேண்டுமே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கீத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கு ஏற்ற சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் இந்த வசனங்களின் மூலம் தடையில்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களின் காரியங்களை நாங்கள் கர்த்தாவை மெய்யாகவே ஆழமான விதத்திலே புரிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடும்
அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்பொழுதும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படிக்காக நாம் கடந்து போகின்றோம். ஜெபத்தோடும் ஆராதனையோடும் நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவன் நம் நடுவிலே இறங்கி தம்முடைய மகிமையான காரியங்களை விளங்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஆராதனைக்காக நாம் யாவரும் இணைந்து ஆயத்தப்படுவோமா? தேவனை ஆராதிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரத்திற்குள்ளாக நாம் யாவரும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட முழுமையான உள்ளத்தோடு கூட, முழுமையான அன்போடு கூட, முழுமையான பலத்தோடு கூட ஆண்டவராகிய தேவனை நாம் எல்லாரும் இணைந்து ஆராதிக்கலாமா? என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும்
சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 இந்த வேளையிலும் கூட ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய நேரத்திற்குள்ளாக நாம் யாவரும் கடந்து வந்திருக்கிறோம். முதலாவது காரியமாக நம்முடைய தேசத்தை அச்சுறுத்தக்கூடிய இந்த கொல்லக்கூடிய கொரோனா நோய்க்கு எதிராக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் எங்கு பார்த்தாலும் உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோமே. கேரளா மாநிலத்திலும் டெல்லி மாநிலத்திலும் இன்னும் வட மாநிலங்களில் எத்தனையோ விதமான பகுதிகளிலே உயிரிழப்புகள் அதிகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோமே. அது மாத்திரமில்லாமல் ரத்தம் சிந்தக்கூடிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய எத்தனையோ விதமான ஆக்சிடென்ட்டுகளினுடைய மரணங்கள், ஜனங்களை காவு வாங்கக்கூடிய எத்தனையோ விதமான சம்பவங்களை நம்ம கேள்விப்படுகிறோமே. இனி எந்த விதமான ஜனங்களினுடைய உயிர் பலிகளும் ஏற்படுத்தப்படாதபடிக்கு எல்லா ஜனங்களினுடைய உயிர்களும் பாதுகாக்கப்படும்படியாக கொள்ளை நோய்களாக இருந்தாலும் சரி, வாகன விபத்துகளாக இருந்தாலும் சரி, அநேக விதமான ரத்தம் சிந்துதலினாலே ஏற்படுத்தப்படக்கூடிய மரணங்களாய் காணப்பட்டாலும் சரி, எல்லா விதமான மரணங்கள் நின்றும் எல்லா விதமான உயிரிழப்பில் நின்றும் தேசத்தினுடைய ஜனங்கள் தப்புவிக்கும்படியாக ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் காப்பாற்றும்படியாக இந்த உயிரிழப்புகள் இனி ஏற்படுத்தப்படாதபடிக்கு ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்போதும் அப்பா உங்க நாமம் தரிக்கப்பட்ட உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் மக்களை அப்பா ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மக்களுடைய ஜீவன்களை சூறையாடி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நிலைமை கைமீறி போய்விட்டதே தகப்பனே. அப்பா உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஆண்டவரே ஊதி ஆண்டவரே நீர் படைத்த ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய ஜனங்களின் பிரேதங்கள் எல்லாரும் ஆண்டவரே தெருக்களிலே வீசி எறியப்படுகிறதே தகப்பனே. கொத்து கொத்தாக அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஜனங்களுடைய ஆண்டவரே சடலங்கள் அப்பா ஆண்டவரே எரிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. மயானங்களிலே ஏசப்பா வரிசையிலே நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே சடலங்களை நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. ஓய்வில்லாமல் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா சடலங்கள் ஆண்டவர் எரிந்து கொண்டிருக்கிறதே ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரம். கொரோனா பெருந்தொற்றினுடைய கிருமிகள் அப்பா எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரே சீக்கிரமாக நீங்கி போகும்படியாக அப்பா உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய பாதங்களை பிடித்து மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிராணவாயு தட்டுப்பாட்டினால அப்பா ஸ்தோத்திரம் இறக்கிற ஆண்டவர் ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்களே. கொத்து கொத்தாக ஒரே நேரத்திலே ஆண்டவரே ஜனங்களுடைய ஆண்டவரே ஜீவன்கள் ஆண்டவரே சென்று கொண்டிருக்கிறதே அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த பிராணவாயு கிடைப்பதற்கு ஏசப்பா கர்த்தர் ஆண்டவர் இரக்கம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜனங்களுக்கு தேவையான ஆண்டவரே இந்த பிராண வாயுக்கள் ஆண்டவரே எளிமையான முறையிலே எங்கள் தேசத்திலே கிடைப்பதற்கு ஏசப்பா கர்த்தர் இரக்கம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜனங்களுடைய ஆண்டவரே ஓலங்கள் அப்பா மரண ஓலங்கள் எங்கள் தேசத்திலே இருந்து ஆண்டவரே சீக்கிரமாக எடுபட்டு போகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இதிலே கொரோனாவுடைய 3வது அலையும் அப்பா வந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை சூறையாடி போகும் என்று ஆண்டவரே வல்லுநர்கள் சொல்லி இருக்கிறார்களே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்திற்காக நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. உங்கள் பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் அக்கிரமங்களை மன்னித்து அப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னித்து எங்கள் தேசத்திற்கு கர்த்தர் இரக்கம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மருத்துவமனையில் இடமில்லாமல் அப்பா ஒரு ஜீவன் கூட இனி போகக்கூடாது தகப்பனே. ஆக்சிஜன் தட்டுப்பாட்டினால ஆண்டவரே ஒரு ஜீவன் கூட ஆண்டவரே இனி போகக்கூடாது அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஜெபிக்கிற எங்களுடைய கரங்களை ஆண்டவரே எங்கள் கண்ணீரை பார்த்து கர்த்தர் எங்களுக்கு மனம் இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வட இந்தியாவில் ஆண்டவரே அதிகமாக இருக்கிற ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றுடைய ஆண்டவரே பாதிப்புகள் சீக்கிரமாக குறைய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வட மாநிலங்களுக்கும் ஆண்டவரே தென் மாநிலங்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது சீக்கிரமாக எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரே இந்த கொரோனா பெருந்தொற்று நீங்கி ஆண்டவரே எங்கள் தேசம் சுபிட்சத்தோடும் சமாதானத்தோடும் ஆண்டவரே இருப்பதற்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, இயற்கை வானிலும் பூவிலும் மேலான அதிகாரமுடைய ஆண்டவரே உம்மை நோக்கி ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு ஏசப்பா தக்க பதிலை தந்து ஆண்டவரே சீக்கிரமாக இந்த பெருந்தொற்று எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே முழு உலகத்திலும் ஆண்டவரே இருந்து நீங்க முடியாக ஆண்டவரே முழு உலகத்திலும் அப்பா ஜனங்கள் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ண முடியாக கர்த்தர் இரக்கம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோமப்பா. எங்கள் ஜெபங்களை கேளுமப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு தேற்ற பலனை எங்கள் தேசத்திலும் முழு உலகத்திலும் கர்த்தர் தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மேலும் ஒரு ஜெபத்திற்காக ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்திலே பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் விரோதமாக குற்றங்கள் நிறைந்திருப்பதை நாம் அறிவோமே. கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ஹத்ராஸ் என்ற இடத்திலே ஒரு இளம்பெண் எரித்துக் கொள்ளப்பட்டு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. சில வருடங்களுக்கு முன்பதாக காஷ்மீரில் ஆசிஃபா என்ற பெண் குழந்தை கற்பழிக்கப்பட்டு பிணமாக கிடந்ததை நாம் பார்த்திருக்கிறோமே. அது மாத்திரம் நம்முடைய தமிழகத்திலேயே கும்பகோணத்திற்கு அருகிலே 6ஆம் வகுப்பு படித்த ஒரு பெண் குழந்தை கற்பழிக்கப்பட்டு கரும்பு தோட்டத்தில் வீசி சில நாட்களுக்கு பின்பதாக எறும்பு மொய்த்த சடலத்தை அவர்கள் தேடி கண்டுபிடித்தார்களே. இப்படி பல விஷயங்கள் நம்ம தேசத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நிர்பயா என்ற பெண் வழக்கிலே குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை தந்து இனி இந்த குற்றங்கள் எல்லாம் குறையும் என்று நீதிமன்றங்கள் எதிர்பார்த்தது. ஆனால் அந்த நீதிமன்றங்கள் எதிர்பார்த்ததற்கு விரோதமாக அப்படியே நேர்மாறாக குற்றங்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஒரு நாளைக்கு 110 குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுகிறார்களே. ஒரு வருடத்திற்கு 4 லட்சம் வழக்குகள் பெண்களுக்கு விரோதமாக நம்முடைய இந்திய தேசத்தில் பதியப்படுகிறது. 40,000 வழக்குகள் ஒரு வருடங்களுக்கு பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்பட்ட வழக்குகள் நம்முடைய தேசத்தில் பதியப்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ குற்றங்கள் மறைமுகமாக சென்று கொண்டிருக்கிறது. பெண் அடிமைத்தனத்திற்கும் பெண்களுக்கு விரோதமாக நடைபெறுகிற இந்த விரோதமான குற்ற செயல்கள் எல்லாம் நம்முடைய தேசத்தில் தீர்ந்து பெண்களும் ஆண்களைப் போல சமமாக நம்முடைய தேசத்தில் சுதந்திரமாக நடமாடும்படியாக நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி தரும்படியாக பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரம தகப்பனையும் உடைய சமூகத்தை நோக்கி எங்களுடைய தேசத்திலே நடக்கக்கூடிய எல்லா விதமான வன்முறைகளுக்கு எதிராக, கொடுமைகளுக்கு எதிராக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனை கர்த்தாவே. அநேக விதமான பெண்களுக்கு எதிராக, சிறு பிள்ளைகளுக்கு எதிராக ஆண்டவரே கர்த்தாவே எத்தனை வன்முறை சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தப்படுகிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எத்தனை பெண் பிள்ளைகள், எத்தனை ஆண்டவரே பெண்கள் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுடைய சடலங்கள் ஆண்டவரே கர்த்தாவே வீதிகளிலே தூக்கி எறியப்படக்கூடிய அவலமான சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனை கர்த்தாவே. இனி இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களுடைய தேசத்திலே நடைபெறாதபடிக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் தேவையான நல்ல பாதுகாப்பை கர்த்தர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இப்படிப்பட்ட அவல சூழ்நிலைகளை இனிமே நாங்கள் செய்தி குறிப்புகளாக கேள்விப்படாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே முழுமையான பாதுகாப்பை கர்த்தர் அவர்களுக்கு தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கயவர் கூட்டங்களின் கைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அவர்கள் வீடுகளிலே இருக்கும் பொழுதும் வெளியே செல்லும் பொழுதும் பிரயாணங்களை செலுத்தும் பொழுதும் போதுமானவரே எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பினுடைய கரம் அவர்களோடு கூட கர்த்தாவே நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைகளாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இனி எந்த பெண் பிள்ளைகளுக்கும் எதிராக ஆண்டவரே கர்த்தாவே எந்த கொடுமைகளும் நிகழ்த்தப்படாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்கு கீழாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. நீரே அவர்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே கர்த்தாவே. எல்லா விதமான வன்முறைகளுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய தேசத்தில் நின்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே கர்த்தாவே இப்பொழுதே நாங்கள் துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. பெண்களுக்கு எதிராக, சிறு பிள்ளைகளுக்கு எதிராக அநேக விதமான காரியங்களை கண்ணிகளை வைத்திருக்கக்கூடிய பொல்லாத சாத்தானின் எல்லா விதமான கூட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எங்களுடைய தேசத்தை விட்டு துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட அமர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. நீரே அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்து வேலியடைத்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தியறல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்து எல்லா விதமான வன்முறைகளுக்கும் தேசத்திலே நடைபெறக்கூடிய எல்லா விதமான உயிரிழப்புகளின் மத்தியிலும் என்று கர்த்தருடைய கரம் தாமே நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும்படியாக கர்த்தராகிய தேவன் நோக்கி கரங்களை தட்டி கர்த்தர் செய்ய போகக்கூடிய எல்லா விதமான நன்மையான காரியங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்புள்ள பரம தகப்பனே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஜெபித்த காரியங்கள் சொற்பமாக இருந்தாலும் கர்த்தாவே அதற்கு தக்கதாகவும் அதற்கு அதிகமாகவும் நல்ல ஒரு பதிலை கொடுத்து எங்களுடைய தேசத்திற்கு நல்ல ஒரு சேமத்தை கொடுத்து நீரே எங்களுடைய தேசத்தை பாதுகாத்து வழிநடத்தியறல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதனை வேளையில் நாம் பங்கு பெற்றோம். உண்மையாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருந்திருக்கும் என்று கர்த்தராகிய தேவனுக்குள் நான் நம்புகிறேன். இப்பொழுதும் கூட மிக முக்கியமான ஒரு தருணத்திற்குள் நாம் கடந்து வருகின்றோம். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னதைப் போல ஒரு நல்ல ஒரு பவுல் ஒன்றை எடுத்து வச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் போடப்படக்கூடிய அந்த காணிக்கைகளை அதில் நாம் சேகரித்து வைத்து
2 மாதங்கள் அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறையாக அந்த காசை நம்ம எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஊழியர்களுக்கு உதவிகளை செய்து தாங்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கைகளை கைகளில் வைத்துக்கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கைகளை படைக்கப் போகின்றோம். இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை விளங்குவதாக. கர்த்தருக்கென்று நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கிறோம். ஏற்ற பலன்களை நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே என்ற பாடலினுடைய 2 சரணங்களை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேனே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேனே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்கென்று படைத்திருக்கக்கூடிய எங்கள் காணிக்கையாகிய பலிகளை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பலன்களினாலே நீர் எங்கள் எல்லைகளை நிரப்ப வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசனமாகவோ கட்டாயமாகவோ அல்ல கர்த்தாவை, மனப்பூர்வமாய் கொடுத்திருக்கிறோம். இந்த பலிகளின் மேல் ஆசீர்வாதம் வல்லமை பூர்ணமாய் விளங்கட்டும். இவைகளை அங்கீகரித்து ஏற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக கடந்து போகின்றோம். ஜெபத்தோடும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பயத்தோடும் நாம் காத்திருக்கிறது உண்டானால் கர்த்தர் உங்களோடு கூட தெளிவான விதத்திலே இந்த நாளிலே பேசுகிறதை கண்கூடாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஆவலாய் நாம் காத்திருக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன்.
கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்துவனுடைய நிலை, இந்த காரியத்தினுடைய அடிப்படையிலே அநேகம் தியானங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆரம்ப கால கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலை என்கிறது சாதாரணமான வகையிலே காணப்பட்ட ஒன்றாக இருந்தது. அதிலே இயக்கமற்ற கிறிஸ்தவனாய் எந்த காரியங்களையும் செய்ய தகுதியற்ற ஒரு கிறிஸ்தவனாய் காணப்பட்ட நிலைகளை தாண்டி இப்பொழுது இயங்கும் நிலைகளின் ஊடாக தேவன் உங்களையும் என்னையும் வருந்தி அழைக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் கர்த்தர் நமக்கு பேசுகின்றார். இந்த கடைசி காலம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான காலங்களிலே ஒன்றை போல அல்ல. இது மகா பெரிய பயங்கரமும் மகா பெரிய மூர்க்கமும் மகா பெரிய சத்துவமும் நிறைந்த சாத்தானுடைய நேரடியான தாக்குதல்கள் நிறைந்த ஒரு காலம் என்கிறதை கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வருகின்றோம். நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய இந்த காலங்களிலே இயக்கமற்ற நிலைகளிலே கிறிஸ்தவர்களாக காணப்படக்கூடிய நீங்களும் நானும் இருக்கிறது உண்டானால் பொல்லாத சாத்தான் தன்னுடைய கைவசமாய் இந்த உலகம் முழுவதையும் மெய்யாகவே ஆக்கிரமித்து தீர்வான் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஆகவேதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி இது நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய காலம் என்கிறதை பற்றி வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வசனத்தை வாசிக்க கேளுங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபேசியர் 5:14 வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. தூங்கக்கூடிய நாம் மரண நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலம். இந்த காலம் நீங்களும் நானும் இயங்க வேண்டிய காலம். பொல்லாத சாத்தானை தடுக்கக்கூடிய சத்துவங்கள் இல்லாத அந்த காரணத்தின் நிமித்தமாக சாத்தான் எல்லா இடங்களையும் தன் வசமாய் மாற்றிக்கொண்டு வரக்கூடிய இந்த காலங்களில் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் ஸ்தானத்திலே எழும்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்தி பேசுகின்றார். நீங்களும் நானும் எழுப்பக்கூடிய இந்த ஒரு நிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? அநேகம் காரியங்களை நம்முடைய தியானத்தின் ஊடாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். ஒரு கிறிஸ்தவனுடைய எழுப்புதல் என்கிறதை பொறுத்து தான் இந்த உலக அரங்கம் முழுமையும் ஆண்டவராகிய தேவனுக்குள் சுகமாய் வாழ முடியுமா இல்லையா என்கிறதை பற்றியதான ஒரு நிலைகளின் ஊடாக நாம் காண முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த கடைசி கால கிறிஸ்துவனுடைய எழுப்புதல் என்கிறது எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஏசாயா 40:31 வாசிக்க கேளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்க கூடியவர்களோ புதிய பலனை அடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவராக தேவனுக்குள் எழும்பக்கூடிய எழுப்புதலின் நிலை பலம் பொருந்தினவராக எழும்ப வேண்டும். ஏனென்றால் யுத்தத்தின் மூர்க்கமான காலத்திலே நீங்களும் நானும் பலவீனமாய் எழும்புகிறது உண்டானால் காணப்படக்கூடிய பொல்லாத சாத்தானின் சத்துவங்களை அழித்து ஒழிக்கிறது எப்படி? ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எழும்ப வேண்டும். அதுவும் எப்படி எழும்ப வேண்டும்? பலம் வாய்ந்தவனாய், பலம் நிறைந்தவனாய், இந்த சாத்தானுடைய சத்துவங்கள் யாவற்றையும் அழித்து ஒழித்து நிர்மூலப்படுத்தக்கூடிய சத்துவம் பெற்றவனாய் எழும்பி நிற்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, நீயும் நானும் எழும்ப வேண்டிய காலம், பலம் வாய்ந்தவனாய் பலத்தை நிரூபிக்க வேண்டிய காலம் இது என்று கர்த்தருடைய வேதத்தின் வழியாக நாம் மெய்யாகவே ஆழமான பரிமாணத்தில் பார்க்க துவங்க ஆரம்பிக்கின்றோம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எந்த விஷயத்தில் நீங்களும் நானும் பலவான்களாய் அல்லது பலசாலிகளாய் எழும்ப வேண்டும் என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு.
கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி போன முறை நாம் தியானத்தின் ஊடாக பார்த்து கொண்டு வந்தோம். பலம் நிறைந்தவர்களாய் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய பலவான்களாய் நாம் எழும்ப வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், ஜன்ம சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய ரீதியிலே நீயும் நானும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஏனென்றால் இப்பொழுது வரக்கூடிய யுத்தம் நம்முடைய சரீர பிரகாரமான போராட்டம் அல்ல, சரீர பிரகாரமான யுத்தம் அல்ல, சரீர பிரகாரமான கலவரங்கள் அல்ல. இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய யுத்தமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே எழும்பக்கூடிய ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய விதத்தில் எழுப்பினால் ஒழிய இந்த யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஆவிக்குரிய ரீதியிலே எழும்பக்கூடிய எழுப்புதல் என்றால் என்ன? ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணும் பொழுது, ஆண்டவருடைய ஆவியின் நிறைவை நீங்களும் நானும் பெறும் பொழுது, உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய ரீதியாகவே ஆண்டவராகிய தேவன் உருவாக்கும் முகாந்திரமான அபிஷேகத்தையே நம்மேல் ஆண்டவராகிய தேவன் பொழிய துவங்க ஆரம்பித்தார். இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய ரீதியிலே எழும்ப வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய தன்மைகளின் ஊடாக கடந்து வர வேண்டும் என்கின்ற எல்லா விதமான தாற்பரியங்களை உள்ளடக்கியே ஆண்டவராகிய தேவன் இந்த அபிஷேகத்தின் வல்லமையை உன்மேலும் என்மேலும் தந்திருக்கின்றார். இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய ரீதியிலே எழும்ப வேண்டும் என்கிறது தான் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம். அதுதான் அவருடைய தீர்மானமும் கூட. இது என்ன ஆவிக்குரிய ரீதியிலே எழும்பக்கூடிய நிலை என்றால் என்ன? உலக ரீதியாக காணப்படக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையினால் ஆண்டவராகிய தேவனை ஒரு காலம் மெய்யாகவே அறிந்து உணர முடிகிறது இல்லை. வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்கிற கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தேவனை அறியக்கூடிய அறிவை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று சொன்னாலே இந்த ஆவிக்குரிய பிரகாரத்தில் எழும்ப வேண்டிய எழுப்புதல் தான் முக்கியமான காரணியாய் நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இந்த எழுப்புதல் அடையக்கூடிய ஒரு மனிதனால் தான் ஆண்டவராகிய தேவனையும் தன்னையும் தனக்கு முன்பதாக நடைபெறக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் மெய்யாகவே நேர்த்தியான விதத்திலே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை பெற்றவனாய் உருவாக்கப்பட துவங்குகின்றான். இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியம். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி அறிந்து உணர முடியாத அளவிற்கு மாம்சீகத்தினுடைய கட்டுக்களினாலே பொல்லாத சாத்தான் நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றையும் கட்டி வைக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். ஆவிக்குரிய சிந்தனைகளை உன்னாலும் என்னாலும் யோசிக்க முடியாமல், ஆவிக்குரிய பார்வையை உன்னாலும் என்னாலும் பார்க்க முடியாமல், ஆவிக்குரிய திட்டங்களை உன்னாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாத மகா பெரிய மந்த நிலைகளை பொல்லாத பிசாசு உருவாக்கி நீயும் நானும் ஆவிக்குரிய ரீதியிலே எழும்ப விடாது இருக்கக்கூடிய அளவிற்காக மாம்சீகமான நிலைகளை தூண்ட துவங்க ஆரம்பிக்கின்றான். இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்களும் நானும் எழும்ப ஆரம்பித்தால் தான் மகிமையான காரியங்களை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நல்ல ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. கர்த்தருடைய ஊழியத்திற்காக சிங்கப்பூர் பட்டணத்திற்கு நான் கடந்து போயிருக்கக்கூடிய நேரம் முடித்துவிட்டு அங்கிருந்து சென்னை நோக்கி நான் திரும்பி வருகின்றேன். வரக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மேலே நாங்கள் வானவெளியிலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், சென்னை ஏர்போர்ட்டை மேலேருந்து பார்த்துட்ருக்கிறேன். பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த விமானத்தை இயக்கக்கூடிய விமானி அப்பொழுது அவர் தன்னுடைய அந்த மைக்கை எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தார். அவர் பேசும் பொழுது சொல்லுகின்றார், இப்பொழுது நாம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே வந்திருக்கிறோம். சென்னை ஏர்போர்ட்டை இப்பொழுது நாம் இனி ஒரு 10 நிமிஷத்தில் நெருங்கி விடுவோம். அதற்கு முன்பதாக அவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்கின்றார். சென்னை ஏர்போர்ட்டில் இப்பொழுது மகா பெரிய மழை கொட்டி கொண்டிருக்கிறது என்கிறதை பற்றி பேசினார். நாங்கள் இந்த மழை மேகத்தை தாண்டி மேலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை, மேலே எங்களுடைய அந்த பிளேன்லையோ மற்ற எந்த காரியத்திலும் மழை துகள்கள் ஒன்றுமே இல்லை. ஆனால் வர 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 கீழே பூமியை நோக்கி இறங்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த பிளேன் முழுவதும் மழையினால் நிரப்பப்பட துவங்க ஆரம்பித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை தாண்டி ஆவிக்குரிய மண்டலத்திலே நீயும் நானும் சஞ்சரிக்கும் பொழுது உலகத்திலே காணப்படும் எந்த வழிபாடும் உன்னையும் என்னையும் சேதப்படுத்தவே முடியாது. அதை தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இதுதான் ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய மகா பெரிய ஒரு உரிமை, மகா பெரிய ஒரு சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் உலக காரியங்களை தாண்டி கடந்து போகக்கூடிய ஒரு மனிதனால், உலகத்தை தாண்டி பியாண்ட் த வேர்ல்ட் என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் பேசுவாங்க. உலகத்திற்கு அப்பாற்பட்ட நிலைகளிலே கடந்து போகும்படியாக உலகத்தை தாண்டி என்ன நடக்கிறது, என்ன சூழ்நிலைகளுக்காக தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார், இந்த நிலைகளை நீங்களும் நானும் உணர வேண்டும் என்று சொன்னார். ஆவிக்குரிய ரீதியாக நீயும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். இந்த எழுப்புதலைத்தான் கர்த்தர் சொல்கின்றார். கடைசி கால கிறிஸ்தவனாய் காணப்படக்கூடிய நீயும் நானும் மண்ணோடு கூட மண்ணாக வாழ்ந்த காலங்கள் போதும்.
மண்ணோடு கூட மண்ணாக தெரிந்த நாட்கள் போதும், மண்ணையே நோக்கி பார்த்த காலங்கள் போதும். ஆண்டவராக தேவனுக்கு அடுத்த காரியங்களை நோக்கி பார்க்கக்கூடிய அளவிற்காக நீயும் நானும் எழும்ப வேண்டும். வானளாவ பறக்கக்கூடிய கழுகுக்கு சமானமாய் செட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய ஒரு விதத்திலே நீயும் நானும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். இது என்ன? ஆவிக்குரிய நிலைகளிலே எழும்பக்கூடிய எழுப்புதல் என்றால் என்ன? ஆவிக்குரிய நிலைகளிலே எழும்பக்கூடிய எழுப்புதலினாலே என்னென்ன விதமான காரியங்கள் உருவாக்கப்படுகிறது? எந்த விஷயத்தில் ஆவிக்குரிய ரீதியாக நாம் எழும்ப வேண்டும் என்று பாருங்கள். முதலாவது காரியமாக நான் கொஞ்சம் டீப்பா பேசுறேன், கொஞ்சம் ஆழமான விதத்தில் நீங்கள் இந்த காரியங்களை வாசிக்க கேளுங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசியுங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்தில் இப்ப நம்முடைய தற்போதைய நிலையை பாருங்களேன். நீங்க ஆவிக்குரியவர்கள் என்கிற பெயர் பெற ஆரம்பித்தாலும் கூட இன்னும் நம்முடைய சிந்தனை மாம்சத்தை நோக்கியே காணப்படுகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். உண்மையான ஆவிக்குரியவன் சொன்னா அதற்கு என்ன விதமான ஒரு காரியத்தை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். ஆவிக்குரிய மனிதனுடைய சிந்தனை எல்லாம் ஆவிக்குரிய மண்டலங்களையே சுற்றக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இதற்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அப்பதான் இதனுடைய ஒரு ஆழமான விளக்கத்தை நீங்களும் நானும் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய காலத்தில் இயேசுனுடைய நினைவுகள் எல்லாம் ஒட்டு மொத்தமும் ஆவிக்குரிய மண்டலங்களையே சுற்றி வரக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. அடுத்தது என்ன நடக்க போகிறது? பிதாவாகிய தேவனுடைய ஆதீனத்தினுடைய திட்டங்கள் என்ன? சாத்தான் எந்த இடத்திலே வருகின்றான்? அவருடைய சீஷர்கள் எல்லாரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று இயேசு சொல்லுகின்றார், இதோ சாத்தான் வானத்திலே இருந்து மின்னலை போல விழுகிறதை பார்க்கிறேன். அப்ப எல்லாரும் எத்தனையோ விதமான காரியங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அவருடைய சிந்தை எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே உங்களிலே ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். இந்த சிந்தை எங்கிருந்து வருகிறது? ஒரு மனிதன் ஆவிக்குரிய ரீதியிலே எழும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனுடைய சிந்தை எல்லாம் முழுக்க ஆவிக்குரிய மண்டலங்களையே சார்ந்ததாய் மாற்றப்பட துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்துக்கு காணப்படக்கூடிய உலக வழிபாடுகளிலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்ற வேண்டுமென்றால், நீங்களும் நானும் விலக்கப்பட வேண்டுமென்றால் ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. உன் சிந்தனையிலே ஒரு எழுப்புதல் வரணும். ஆவிக்குரிய ரீதியாக உன் நினைவுகள் மாற்றப்பட ஆரம்பிக்கக்கூடிய நேரங்களில் தான் மகா பெரிய மாற்றங்களை உன்னாலும் என்னாலும் சாதிக்க முடியும் என்று கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். உலக ரீதியாக காணப்படக்கூடிய மனிதன் உலகத்தை ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உலகத்திலே உலக வழிபாடுகளுக்கு, உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான தன்மைகளுக்கும் அடிமையாய் காணப்படக்கூடிய எந்த ஒரு மனிதனாலும் உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் எவன் ஒருவன் எழும்புகிறானோ அவன்தான் உலகத்தை ஜெயிக்கும் வல்லமை பெற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். உலகத்தை மட்டுமல்ல, உலகத்தையே ஆட்டி படைக்கும் சாத்தானையும் ஜெயிக்கும் வல்லமை ஆவிக்குரிய சிந்தனையிலே எழும்பக்கூடிய மனிதனால் மட்டுமே சாத்தியமாக்கப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த ஆவிக்குரிய சிந்தனையை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீஷர்களை பாருங்கள். இயேசு ஒரு முறை அவர்களை பார்த்து பேசுகின்றார். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆனால் சீஷர்களோ யோசிச்சாங்க, தங்களோடு கூட அப்பம் கொண்டு வராது இருக்கக்கூடிய காரியங்களை இயேசு மறைமுகமாய் குற்றம் சாட்டுகிறார். அவங்களுடைய நினைவெல்லாம் எதை பற்றியதாய் காணப்படுகிறது என்று பாருங்கள். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை பற்றி, மரணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்குள் ஒரு சண்டை ஒன்று, பெரிய ஒரு தர்க்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. என்ன தர்க்கம் உருவாக்கப்பட்டது? நம்மிலே யார் பெரியவன்? அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க. அந்த ஒரு காரியத்தை ஆண்டவராக தேவன் உணர்ந்து, உங்களிலே பெரியவனாய் இருக்கிறவன் எல்லாரிலும் தாழ்மையாய் சிறுமையானவனாய் காணப்பட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். அப்படின்னா சீஷருடைய நிலைக்கும் இயேசுனுடைய நிலைக்கும் என்ன வித்தியாசத்தை உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுனுடைய நிலை முழுக்க தேவனை பற்றியும் தேவ ராஜ்யத்தை பற்றியும் ஆவிக்குரிய நிலைகளிலே கட்டப்பட்ட சிந்தனையாய் காணப்பட்டது. ஆனால் சீஷருடைய நிலைகளிலே எத்தனை விஷயங்களை இயேசு அவர்களோடு கூட
கூட பேசினாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போனதற்கு ஒரே ஒரு காரணம். ஒரு வார்த்தை இயேசு சொல்லுகின்றார், நான் சொன்ன இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான ஒரு விதத்தில் உங்களால் அறிந்து கொள்ள முடியல, இன்னும் நான் பெரிய காரியங்களை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலக ரீதியான மனிதனால் ஆவிக்குரிய சூழல்களில் நடைபெறக்கூடிய தன்மைகளை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. ஆவிக்குரிய ரீதியிலே சாத்தான் என்ன திட்டத்தை தீடுகிறான்? உலக மனுஷன்கிட்ட போய் நீங்கள் தொண்டைக்களையே கத்தி இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசி பாருங்கள், அவருடைய செவிகளில் அவைகள் எல்லாம் எட்டுகிறது இல்லை. சாத்தானுக்கும் ஆண்டவராக தேவனுக்கும் வரக்கூடிய மகாபிரிய யுத்தங்களை பற்றி பேசி பாருங்கள், உலக ரீதியான மனிதனால் எந்த ஒரு காரியத்தையும் விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. இந்த காரியங்களை நீயும் நானும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் வரணும். இந்த நேரத்திலே சாத்தான் எந்த மாதிரி இருக்கின்றான், அவனை எந்த விதத்தில் நான் தாக்க வேண்டும், ஆவிக்குரிய சிந்தை உன் வாழ்க்கையிலே எழும்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் சாத்தானையும் அவனுடைய தன்மைகளையும் சாத்தானையும் அவனுடைய திறமைகளையும் கர்த்தராக தேவனையும் அவருடைய வல்லமைகளையும் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய சத்துவத்தையும் நீ தீர்க்கமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றாய். இந்த ஆவிக்குரிய சிந்தை உனக்கும் எனக்கும் வர வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. அதில் இறுதி பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை கொஞ்சம் ஆழமாக வாசிக்க கேளுங்க. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே மனுஷ ஞானம் போதிக்கக்கூடிய வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பரிசுத்த ஆவியானவர் போதிக்கக்கூடிய வார்த்தைகளினாலே நாங்கள் பேசி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி நாங்கள் காண்பிக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன, நிறைய நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தப்பு, ஆவிக்குரிய தன்மைகளை மாம்சத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்க துவங்க ஆரம்பிச்சிடும். ஆவிக்குரிய தன்மைகளை மாம்சீக ரீதியாக நாம் ஆசரிக்க துவங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய முக்கியமான நிலை என்ன, ஆவிக்குரிய சிந்தனையை ஆவிக்குரிய காரியங்களோடு கூட நீயும் நானும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியம். இது என்ன ஆவிக்குரிய நிலைகளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மைனா என்னங்க, எதை பற்றி நீங்கள் பேச வர்றீங்க என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதிற்குள் எழும்பலாம். இதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே கடந்து போன தாவீது, ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் வந்த கோலியாத், இந்த 2 பேருடைய மகாபெரிய யுத்தத்தினுடைய மகாபெரிய காரியம், இந்த பெலிஸ்திய சாம்ராஜ்யம் எல்லாம் மாம்சீக படைகளை சார்ந்திருக்கக்கூடிய மகாபெரிய ஆயுததாரியாய் காணப்படக்கூடிய கோலியாத்தை முழுக்க நம்ப ஆரம்பிச்சாங்க. கோலியாத்தினுடைய புயபலம், கோலியாத்தினுடைய சத்துவம், கோலியாத்தினுடைய தன்மை, கோலியாத்து கையிலே வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களின் பலம், கோலியாத்தினுடைய வளர்ச்சி, கோலியாத்தினுடைய உயரம், எல்லா காரியங்களையும் அவர்கள் முழுக்க நம்ப ஆரம்பிச்சாங்க. இவனை மேற்கொள்ள இந்த இஸ்ரவேலிலே காணப்படக்கூடிய எந்த மனிதனாலும் ஆகாது என்கின்ற முழு நம்பிக்கையோடு கூட காணப்பட்ட பெலிஸ்திய ராஜ்யம், இஸ்ரவேலிலே கூட அநேகம் ஜனங்களும் கூட இந்த கோலியாத்தை நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனால் தாவீது என்கின்ற ஒரு மனிதன் மட்டும் கோலியாத்தையும் அவனுடைய பலத்தையும் அவன் கூட இருக்கக்கூடிய மகாபெரிய படைகளையும் அவனுடைய கைகளிலே வைத்திருக்கக்கூடிய மகாபெரிய ஆயுதங்களையும் நம்பாமல் தன்னோடு கூட இருக்கக்கூடிய கர்த்தரை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நம்ப துவங்க ஆரம்பித்தார். அதனாலதான் அவர் பேசுகின்றார், நீ மாம்சீக புயத்தினாலே வருகின்றாய், ஆனால் நானோ நீ நிந்திக்கக்கூடிய இராணுவங்களின் தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகின்றேன். எப்படி பேசுறாரு பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆவிக்குரிய கண்களினால் காணக்கூடிய காட்சி, ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு கூட நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுதுதான் உலக ரீதியான எல்லா விஷயங்களையும் மேற்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். இன்னொரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. ஆவிக்குரிய காரியங்களை பார்த்த, ஆவிக்குரிய காரியங்களை சம்பந்தப்படுத்தின இயேசு சமுத்திரத்தின் மேல் இறங்கி நடந்து வருகின்றார். பேதுரு என்கின்ற மனிதன் உடனே ஆண்டவராக தேவனை பார்த்து, ஆண்டவரே, நேரையாக இருக்கிறது உண்டானால் நானும் இந்த படகை விட்டு இறங்கி உம்மிடத்திலே வர நீர் எனக்கு அனுகிரகம் தர வேண்டும். உடனே இயேசு சொல்லுகின்றார், இறங்கி வா. இறங்கி வரக்கூடிய நேரத்தில் 2 ஸ்டெப் பேதுரு அப்போஸ்தலன் எடுத்து வைக்கின்றான். 3வது ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்பதாக அவனுடைய சிந்தை மாம்சீகமான காரியங்களை கண்ணோக்க துவங்கிற்று. இவ்வளவு நேரம் வரைக்கும் ஆவிக்குரிய காரியங்களை பார்த்த அவனுடைய கண்கள் மாம்சத்தை பார்த்த நேரத்திலே மூழ்கி போக துவங்க ஆரம்பித்தான்.
ஆவியினால் சாத்தியமாக்கப்படக்கூடிய எந்த காரியமும் மாம்சத்தினால் வீழ்ந்து போக ஆரம்பிக்கிறது. நல்லா பாருங்க, அந்த வசனம் எப்படி போட்டுருக்கு பாருங்க. ஆவியினாலே சாதிக்கக்கூடிய காரியங்களை முழுக்க முழுக்க உங்களாலும் என்னாலும் திறமையாய் சாதிக்க வேண்டுமென்றால் மாம்சீக கண்கள் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த காரியம் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய தன்மைகளிலே பெரிய காரியங்களை சாதிக்க உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. நிறைய பேர் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேக மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். அவர்கள் துவக்கத்திலே ஆவியிலே துவங்கினார்கள், ஆனால் முடிக்கும் பொழுதோ மாம்சத்திலே முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஊழியத்திலே இணைந்து ஊழியம் பார்த்த அநேக விதமான மக்களுடைய நிலைகளை பாருங்க. யூதாஸ் காரியத்தை பாருங்க. ஆண்டவராகிய தேவனோடு கூட ஆவியிலே துவங்கின தன்னுடைய வாழ்க்கை மாம்சத்திலே முடிந்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஆவிக்குரிய சிந்தனைகள் அற்ற மாம்சீக பார்வை, ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு கூட சம்பந்தப்படுத்த முடியாத மாம்சீக கலப்பு அவருடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பித்தது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆவியிலே எழும்பக்கூடிய எழுப்புதலினால்தான் உன்னாலும் என்னாலும் சகல விதத்தையும் சாதிக்க உன்னால் ஆகும். இந்த உலகத்தை தாண்டின ஒரு பெரிய ஒரு விஷயத்தை, உலகத்தை தாண்டின மேலோங்கின ஒரு காரியத்தை நீயும் நானும் செய்து முடிக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆவிக்குரிய நிலைகளை நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்த வேண்டியது அவசியம். எத்தனை ஆவிக்குரிய மக்கள் இந்த உலகத்திலே பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க துவங்கினாங்க. அவங்க அந்தந்த காலகட்டங்களிலே சாதிக்கக்கூடிய நிலைகளை நம்ம பார்த்து ஆச்சரியப்படுகின்றோம். மோசே என்கின்ற மனிதன் சாதித்த காரியம், எலியா என்கின்ற மனிதன் சாதித்த காரியம், ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே மழைகளுக்காக ஜெபித்த பொழுது எலியாவினுடைய எல்லா விதமான வார்த்தைகளின்படி கர்த்தராக தேவன் மழையை தந்த அந்த காரியங்களை வாசிக்கக்கூடிய நேரத்தில் நாம் பரவசம் அடைகிறோம். அதன் பின்பு எலியாவுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. நிறைய காரியங்களின் ஊடாக கடந்து போகின்றார். அங்கு காணப்படக்கூடிய ஒரு ராஜாத்திற்கு முன்பதாக பயந்து விலகி ஓட ஆரம்பிக்கின்றார். அந்த நேரத்தில் வரக்கூடிய ஆவிக்குரிய எழுப்புதலினால பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சாங்க. ஆனால் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் உனக்கும் எனக்கும் சொல்கின்றார், அந்தந்த நேரத்தில் வரக்கூடிய எழுப்புதல் அல்ல, இனி வரக்கூடிய நாட்களிலே முழுவதும் நீயும் நானும் சாதித்தே தீர வேண்டியது அவசியம். ஒரு நாள்ல வரக்கூடிய மிராக்கிள் மாத்திரம் கிடையாது. ஒரு நாள்ல மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் மட்டுமல்ல, ஒரு காலத்திலே உருவாக்கப்படக்கூடிய பெரிய ஒரு காரியம் அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நீயும் நானும் பெரிய பெரிய காரியங்களை சாதித்தே தீர வேண்டியது அவசியம். இந்த உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு நீயும் நானும் தான் சொல்ல வேண்டும், நீயும் நானும் தான் எழும்ப வேண்டும். இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் எல்லா விதமான காரியங்களையும் தீர்க்கக்கூடிய வழிமுறை உன் கையையும் என் கையையும் சார்ந்துதான் இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கடந்து வருகிறது உண்டானால் இவைகளை கொண்டு பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். எல்லா விதமான தன்மைகளையும் மேற்கொள்ளும் மக்களாய், எல்லா விதமான சூழ்நிலைகளையும் தரை மட்டும் தாழ்த்தும் பிள்ளைகளாய் நீயும் நானும் எழும்ப முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 22 முதல் 24 வரை வாசிக்க கேளுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 22 முதல் 24 வரை வாசிக்க கேளுங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்கு உரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகின்ற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியையும் பரிசுத்தத்தையும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்லுகின்றார்? பழமையான காரியங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அடிக்கடி விழுந்து எழக்கூடிய நிலை, ஜெபிக்க முடியாத நிலை, கர்த்தருடைய நாமத்தை அறிய முடியாத நிலை, தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிலை, பலவீனமாய் காணப்படக்கூடிய சாத்தானுக்கு முன்பதாக முனை மழுங்கி போன நிலை எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். ஒரு ஆவிக்குரிய சிந்தை வர ஆரம்பிக்கும் போதுதான் புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி நீயும் நானும் கடந்து போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். கழுகை பற்றி நல்ல ஒரு சம்பவம் ஒன்றை விதமாய் சொல்லுவார்கள். கழுகு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பறவை அநேகம் நாட்கள் தங்களுக்கு தேவையான இரைகள் யாவற்றையும் சவதரித்து சேர்க்கக்கூடிய இந்த பறவை ஒரு 40 நாள் மலை முகடுகளிலே போய் அப்படியே ஃபாஸ்டிங்காக இருக்குமா.
அந்த மலை உச்சியில் போய் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வான்? 40 நாள் புசியாமலும் குடியாமலும் அப்படியே போய் உச்சியில் போய் உட்கார்ந்து கொள்ளுவான். உச்சியிலே சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த கழுகினுடைய ரெக்கைகள் எல்லாம் உடைந்து போய்விடும், அதனுடைய கால் நகங்கள் எல்லாம் உடைந்து போய்விடும், அதனுடைய அலகுகள் எல்லாம் முறிந்து போக ஆரம்பித்து விடும். 41வது நாளிலே மீண்டும் புதிய இறகுகள் தோன்ற ஆரம்பிக்கும். புதிய இறகுகள் மட்டுமல்ல, புதிய அதனுடைய அலகுகள், அதனுடைய கால் நகங்கள் தோன்ற ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அந்த கழுகு பழமைகள் எல்லாவற்றையும் ஒளிய பண்ணி புதிய கழுகாய், புதிய பலம் பெற்றதாய், எழும்பக்கூடிய ஒரு வல்லமை பெற்றதாய் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட பழமைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமைக்கு அங்கே இடமே கிடையாது பிரியமானவர்களே. பழைய நிலை, பழைய குடும்பம், பழைய வாழ்க்கை, பழைய வேலை, பழையத்தினுடைய அந்த காரியங்கள் இவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமை உன்னுடைய வாழ்க்கையிலே வரவே வராது. கானாவூரில் இயேசு கிறிஸ்து கடந்து போன அந்த திருமண வீட்டை பாருங்க, பழமையான ரசம் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருங்க அற்புதமே செய்யலையே. அந்த பழமை எப்பொழுது ஒளிந்து போனதோ அப்பொழுதுதான் கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய புதிய ரசத்தின் மகிமையை மக்களால் ருசித்து பார்க்க முடிந்தது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காணப்படும் பழைய நிலை, எந்தெந்த காரியங்களிலே நீயும் நானும் அடிமையாக காணப்படுகிறோம், எதை உன்னாலும் என்னாலும் மேற்கொள்ள முடியாத ஒரு மனிதனாய் இருக்கிறாய், எந்தெந்த காரியங்கள் இன்னும் உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை மெய்யாகவே கால்களுக்கு கீழாக நசித்துக் கொண்டிருக்கிறது, இவைகளை எல்லாம் தாண்டி கடந்து வா. இவைகளெல்லாம் விலக்கி நீ ஆண்டவராக தேவன் காண்பிக்கும் வழியை நோக்கி கடந்து வர வேண்டும். அதற்காகவே நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ரெக்கைகளோடு, புதிய அலகுகளோடு, புதிய கால் நகங்களோடு கூட மகா பெரிய காற்றை மெய்யாகவே கிழித்துக் கொண்டு பறக்கக்கூடிய கழுகுக்கு ஒத்த புதிய பலம், உன்னுடைய வயது திரும்பவும் வால வயதை போல மாற்றப்படக்கூடிய அனுபவம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வருகிறது உண்டானால் மட்டும்தான் உங்களையும் என்னையும் குறித்து சாத்தான் பயம் கொள்ள ஆரம்பிப்பான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இதே பலவீனத்தோடு சாத்தானை எதிர்க்க உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஆவிக்குரிய நிலையில் நீ எழும்ப வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலே நீயும் நானும் கடந்து வர துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராக தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவாக்கி உலகத்தை மோசம் போக்கும் எல்லா சாத்தானின் ஆதிக்கத்திற்குரிய காரியங்கள் யாவற்றையும் அழிந்து ஒளிய பண்ணி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்த உன்னாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் உம்மால் சொல்லப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. தூங்கக்கூடிய நாங்கள் விழித்து எழ வேண்டும், அதுவும் ஆவிக்குரிய நிலைகளிலே நாங்கள் எழும்ப வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பற்றி பேசினேன். ஆவிக்குரிய சிந்தனைகளிலே வரக்கூடிய எழுப்புதல், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கக்கூடிய நிலைகளோடு கூட வரக்கூடிய ஒரு எழுப்புதல், பழமைகளை ஒளியப்படக்கூடிய புதிய காரியங்களிலே எழும்பக்கூடிய ஒரு எழுப்புதல், இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினால் உருவாக்கப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே எழும்பி பிரகாசிக்கும் மக்களாய், உலகத்தை கலக்கும் மக்களாய், சத்துருவின் எல்லா அஸ்திராயுதங்கள் யாவற்றையும் நிர்மூலமாக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாய், இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினால் எழுப்புதலின் ஊடாய் கடந்து வருவார்களாக. சாத்தானுடைய எல்லா வல்லமையான காரியங்களை தரை மட்டும் தாழ்த்தத்தக்கதாக இவர்கள் கரங்களை தேவ கரம் வலிமைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மாம்சீகமான எல்லா காரியங்களும் இவர்களை விட்டு தாண்டி கடந்து போகட்டும். ஆவிக்குரிய நிலைகளிலே இன்று முதல் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளின்படியே ஆண்டவராக தேவனுக்குள் நீங்களும் நானும் எழும்புகிறது உண்டானால் நிச்சயமாகவே புதிய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆண்டவராக தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற காரியங்களின் ஊடாக நீங்கள் கடந்து வருகிறது உண்டானால் தேவன் நிச்சயமாய் தம்முடைய மகிமைகளை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் விளங்க பண்ணுவாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகின்றேன். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.